பண உதவியோ பொருள் உதவியோ செய்வதால் நீ மனிதனாவாய். அதுவே பசியோடு வருபவருக்கு அன்னமிட்டு பார், அங்கு நீ கடவுளாவாய். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க உணவின் வரலாறை எடுத்துரைப்பதுதான் நம்ம சேனல். வணக்கம் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோக்களே, சகோதரிகளே மற்றும் எனது குட்டி நண்பர்களே. உங்கள் அனைவரையும் ஆரிஜின் ஆஃப் குக்கிங் சேனலுக்கு வரவேற்கிறேன். நமக்கு சந்தோஷமோ கஷ்டமோ நம்மள மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் இவங்களை போய் பார்க்காம இருக்கவே மாட்டோம். வாரத்தில் ஒரு நாளாச்சும் இவங்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி விசிட்டிங் ஹார்ஸில் போய் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலன்னா ஏதோ எவரெஸ்ட் மலையே நம்ம தலையில் வந்து இறங்கிட்ட மாதிரி பாரமாக சுற்றிட்டுருப்போம். அப்படி யாருடா அவங்கன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரு, நம்ம உற்ற நண்பன் கடவுள் தான். ஜீசஸோ மேரி மாதாவோ அல்லாவோ அம்மன் தாயியோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, இவங்களில் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம விசிட்டிங்கை போட்டுருவோம். ஏதாச்சும் மறந்துட்டோம்னா அட கடவுளே எப்படி மறந்தன்னு சொல்கிறதுலேருந்து கடுப்பேத்துற ஃப்ரெண்டை பார்த்து ஐயோ கடவுளே இவன் கூடலாம் ஏன் என்னை சேர வச்சிங்கன்னு புலம்புற வரைக்கும் கடவுளுக்கும் நமக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோவிலுக்கும் நமக்கும் இருக்க கனெக்ஷனை ஸ்ட்ராங் ஆக்குற முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்னன்னு தெரியுமா? எஸ், உங்கள் கெஸ் கரெக்ட் தான். அது மிகவும் கலக்கலான பிரசாதம் தான். நண்பனில் ஏது நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்ல வந்தான்னு சந்தானம் சார் சொன்ன மாதிரி கடவுளுக்கு படைச்ச சாப்பாடில் அல்லாக்கு பண்ண பிரியாணியாக இருந்தால் என்ன, இல்லை நம்ம ஐயர் மாமா வீட்டில் பண்ண புளியோதரையாக இருந்தால் என்ன, நமக்கு சாப்பாடுன்னு சொன்னாலே தீயா வேலை செய்வோம்ல. உணவிற்கு மதமும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. அனைவரும் அனைத்திலும் சமம்னு சொல்கிறது தான் நம்ம உணவு. என்னதான் நம்ம சாமி கிட்ட பிஸியாக நமக்கு வேண்டியதை லிஸ்ட்டு போட்டுட்டு கேட்டுட்டு இருந்தாலும் கமன்னு வாசனை வர புளியோதரை அண்டாவை பிரசாதம் கொடுக்குற கவுண்டரில் திறந்ததும் கடவுளுக்கே ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் விட்டுட்டு போய் பிரசாதம் வாங்க லைனில் நின்றுடுவோம். சாரி கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி பிரசாதம் வாங்கிடுவோன்னு தான் சொல்லணும். என்னதான் நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்கள கூட இந்த பிரசாதம் சுண்டி இழுத்துடும்னு தான் சொல்லணும். புளியோதரை கடவுளோட பிரசாதம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலி ட்ரிப்ஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ண நம்ம அம்மாக்களுக்கு கிடைச்ச வர பிரசாதம்னு கூட சொல்லலாம். ஃபேமிலி ட்ரிப்ஸோட டெஸ்டினேஷனை எப்படி அப்பா தான் டிஃபால்ட்டாக முடிவு பண்ணுவாரோ அதே மாதிரி ட்ராவலில் சாப்பிட்ற லஞ்சும் புளியோதரை தான்னு அம்மாவும் டிஃபால்ட்டாக முடிவெடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் எல்லா சுச்சுவேஷனுக்கும் கை கொடுக்குற புளியோதரையை பார்த்து யாருப்பா நீ, எங்கேருந்துப்பா வந்தேன்னு கேட்டதுக்கு வந்த பதிலை நீங்க தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வரலாறு விளக்கத்துக்கு போகலாம். புளியோதரை நம்ம தமிழ்நாட்டில் இல்லை கர்நாடகாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2ஆம் குலோத்துங்க சோழனோட ராஜ்யத்தில் ராமானுஜாச்சாரியார் நாட்டை விட்டு கர்நாடகாவுக்கு போனப்போ அங்கே ஹவுசலா கிங் விஷ்ணுவர்தன் அவரை ரொம்ப அன்போடு வரவேற்று அவரோட குருவாகவும் ஏற்றுக்கிட்டாரு. விஷ்ணுவர்தன் மிலுக்கோட்டின்ற இடத்த ராமானுஜாச்சாரியாரோட மொனஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு பரிசாவும் கொடுத்தாரு. ராமானுஜாச்சாரியார் 12 வருஷம் அங்கே இருந்து வைஷ்ணவ ட்ரெடிஷனோட சென்டராகவே அதை ஆக்கிட்டாரு. அங்கே அவருக்கு இருந்த சீடர்களில் கர்நாடகாவோட மக்களும் இருந்தாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து போன அவரோட சீடர்களும் இருந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க புளியோதரையை பற்றி அங்கே இருந்தவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கர்நாடகாலேயே அங்கே அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவா டெம்பிள்ஸில் கிடைக்கிற புளியோதரை மாதிரி வேறு எங்கேயுமே பெஸ்ட்டான புளியோதரை கிடைக்காதான். ஆனால் புளியோதரையை கண்டுபிடிச்சதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ரூஃபுமே இல்லை. இப்படியும் நடந்திருக்கலாம்னு ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறாங்க. புளியோதரை மாதிரி அதோட வரலாறும் ருசியாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இப்போ வாங்க நம்ம வீட்டில் பண்ண சூப்பரான புளியோதரை ரெசிபியை பார்த்துட்டு வரலாம். ஒரு பாத்திரத்தில் மிளகு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் இதெல்லாம் வறுத்து எடுக்கணும். எண்ணெய் இதெல்லாம் நம்ம பொடி பண்ண போகிறோம், அதனால் எண்ணெய் சேர்க்காம வறுத்துக்கோங்க. மிளகு நல்லா பொரியணும்.
இது கூடவே கடுகையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு போட்டதும் வெடிக்க ஆரம்பிக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே வெந்தயமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுக்கும் போது தீயை கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதெல்லாம் கொஞ்சம் கரிஞ்சிடும். அதனால பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அது கூடவே அதே சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காயணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு காஞ்ச மிளகாவும் மிளகும் தான் காரம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு வெடித்ததும் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் கடலைப்பருப்பும் வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளியை கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு நாங்கள் வடித்து வச்சுருக்கோம், அதனால இந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதித்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக வரணும். இப்போ நம்ம புளிக்கரைசல் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தோடு சேர்த்து கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதே சமயம் கிளறும் போது பார்த்து கிளறுங்க, ஏன்னா சாதம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் பார்த்து கிளறிக்கோங்க. இப்போ நம்ம புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கொரோனா நமக்கு கோயில் பிரசாதம் கிடைக்காம பண்ணிடுச்சுன்ற கவலையை இதோட விட்டுட்டு உங்கள் வீட்லேயும் புளியோதரை ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை லைட்டாக ஒரு கிளிக் கொடுத்துட்டு போங்க. இதை போன்ற நிறைய சுவையான வரலாறுகளை பார்க்க சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை கூறி விடைபெறுவது உங்கள் கீகி. Have a blessed day ahead.